தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தே ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவளர உருக்குதல் இங்கு இவையெல்லாம் நீ அருளும் தொழில்கள் என்றோ ஒளி வளரும் தமிழ் வாணி அடியனர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. கம்பராமாயண முற்றோதல் அமர்வு 48வது அமர்வாக இன்று கூடியிருக்கிறோம். இழைத்திருந்தாலும் களைக்கவில்லை என்பது போல இன்றைய கூடியிருப்பது இழைத்த கூட்டமாக இருந்தாலும் பல காரணங்களுக்காக பலரால் வர முடியாமல் போய்விட்டது. வழக்கமாக நடத்தும் இடமும் கிடைக்கும் வசதி இல்லாமல் போய்விட்ட காரணத்தினால அடியன் இல்லத்தில் நடத்துகின்ற பாகியம் என்று கிடைத்தது. எப்படி இருந்தாலும் நம்முடைய குழுவை சேர்ந்தவர்களும் சரி பிறரும் சரி வழக்கமாக பார்ப்பதை போல பதிவுகளை பார்த்துக் கொள்வார்கள். அந்த நம்பிக்கையோடு இந்த கரண் வதைப்படலத்தின் நம்ம போன வாரம் நிறுத்தின இடத்துலேருந்து தொடரும். போன வாரம் ரொம்ப அழகான இடத்துல நிறுத்தினோம். இதில் எல்லாரையும் பெரிய 14,000 பேரோட சண்டைக்கு வந்தார். 14 சேனாதிபதிகளை கொன்றார். அதன் பிறகு திருச்சிராவை ஒரு சிராவா குறைச்சி அது ஒரு வேடிக்கையெல்லாம் நடந்தது. சொல்விளையாட்டெல்லாம் வந்தது. அப்புறம் தூஷன் எல்லாரும் ஓடத்தை பார்த்து தூஷணன் வீர உரை சொல்லி அத்தனை பேரையும் இது பண்ணி திரட்டின்னு வரா. ராமனுக்கு எதிராக திரட்டின்னு வரா. ராமனுக்கு எதிராக போர் இருக்க வரும்பொழுது நன்று காத்தி அப்படியா சேவ் யுவர் அப்படிங்கிற வாணி சொல்லிண்டே ராமன் நடந்து வரார். ராமனும் எதிர் சில நடந்தான் அப்படின்னு போன வாரம் நிறுத்தினோம். இப்போ இந்த வாரத்தில் மிச்சம் இப்போ தூஷணம் வதப்பட்டு கரனோடு போர் நடந்து கரனோடு போர் நடக்கின்ற சமயத்தில் ராமனுடைய வில் முறிந்து அப்போதுதான் நமக்கு ரியலைசேஷன் டான்ஸ் ஆன் அஸ். இதுவரைக்கும் அவர் பயன்படுத்தின வில் சாதாரண வில். அவர் எப்பவும் பயன்படுத்தி கொண்டு ஆரம்ப காலத்திலிருந்து அவர் எந்த வில்லை கொண்டு விஸ்வாமித்திரருடைய வேள்வியை காத்தாரோ அந்த வில்லு தானே தவிர பரசுராமர் இடத்துல வாங்கின வில்லு இல்லை அப்படிங்கிறது அப்பதான் நமக்கு புரியுது. விஸ்வாமித்திரர் அந்த தாடகை வதத்துக்கு அப்புறம் அப்போ தேவர்கள் தான் நிறைய ஆயுதங்கள் தான் கொடுக்குறாரு. அம்புகள் தான் கொடுக்குறாரு, வில்ல கொடுக்கல. 127 அஸ்திரம் கணக்கு சொல்றது வால்மீகி ராமாயணம். பேர் சொல்லி கணக்கு சொல்றது. அந்த மாதிரி எல்லாம் ஆடுது. இப்பதான் நமக்கு அதை ரியலைஸ் பண்றோம். எவ்வளவு அலட்சியமா அந்த சூழ்நிலையை எதிர்கொள்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் தூஷணனும் கரனும் அழிபடுகிறான். அதற்கு பிறகு சூர்பனகை வயிற்றிலும் வாயிலும் அடித்துக்கொண்டு அழுது குலத்தை வேறறுப்பதற்காக லங்கையை நோக்கி ஓடினாள் அப்படின்ட்டு கம்பன் சொல்றான். அதற்கு பிறகு ராவண சபையை பார்க்க போகிறோம். அது கொஞ்சம் பார்ப்போம். இதில் ஒரு 40 பாடல்கள் மீதம் இருக்கின்றன. இதற்கு அடுத்தது மாரீச்சன் வதை படலம் என்று தொடங்குகிறது. 250 பாட்டு இருக்கு. சில பதிப்புகள் எப்படி இருக்குன்னு சொன்னா சூழ்பனகை சூழ்நிலை படலம்னு ஒன்று போட்டுப்பாங்க. அதுல ஒரு 100 பாட்டை தள்ளுவாங்க. அப்புறம் மாரீச்சன் வதை படலம் மாரீச்சன் தோன்றுகிற இடத்துல இருந்து இங்கேருந்து அங்க போறதுக்கே இன்னொரு 100 பாட்டு ஆகும் மாரீச்சனை பார்க்கறதுக்கே. அத மாரீச்சன் இவ்வளவு உயர்ந்த பாத்திரமா அப்படிங்கிறது அவ்வளவு ஆச்சரியமா அவன் சொல்ற தர்மங்கள்லாம் பார்த்தா அவன் அடுத்தவங்க மொட்டாட்டியை தூக்கின்னு வரதான் 2 காதையும் அப்படியே சிச்சி அப்படின்னு 2 காதையும் பொத்திக்கிறான். என்ன பேச்சு பேசுற அப்படின்னு சொல்லி யார்கிட்ட பேசுற எனக்கு அனுபவம் இருக்கு அப்படின்லாம் சொல்லி அதுக்கப்புறம் எல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் ஒன்னா சேர்த்து 250 பாடல்களாக ஒரு மாரீச்சன் வதை படலத்துன்னு பதிப்பு இருக்கு. மற்ற பதிப்புல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. சூழ்நிலை படலம்னு இருக்கும். அதில் எவ்வளவு பாடல்கள் இருக்கும் அது தெரியல.
பார்ப்போம். 250 பாடல்களை நமக்கு இன்னும் நமக்கு இருக்கிறது 600 பாட்டு இருக்குது. இந்த 600 பாடல்களை ஒரு 6 வாரத்திலாவது முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். அது இது மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கும். இதுலேருந்து இந்த மாதத்தில் எத்தனை சனிக்கிழமை கிடைக்கிறது நமக்கு? 5 சனிக்கிழமை கிடைக்கிறது வாரம். இந்த மாதம் 4, அடுத்த மாதத்துல 2வது வாரம் வரும்பொழுது நம்ம ஒரு வருஷத்தை முடிக்கிறோம். அப்படி முடிச்சுடலான்னு ஒரு ஆசை எனக்கு, முடிக்க முடியாதுன்னு தோன்றது. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு ஆசைக்காக சொல்லிக்கிறது தான். இப்போ ஆரம்பி. ஊடறுப்புண்ட மொய்வடை கையொடும் உயர்ந்த கோடறுப்புண்ட குஞ்சரம் கொடிஞ்சொடு கொடியின் காடறுப்புண்ட காலியல் தேர் கதிர்ச்சாலி சூடறுப்புண்ட எனக் கழுத்தறுப்புண்ட துரகம் துருவி ஓடின உயிர்நிலையை சுடுசரம் துறந்த கருவி ஓடின கச்சையும் கவசமும் கழல அருவி ஓடின என அழிகுருதி 6 ஒழுக உருவி ஓடின கேடகத்தட்டொடும் உடலம் ஆய்ந்த கங்க பத்திரங்கள் புக்கு அரக்கிரதம் ஆவி தோய்ந்த தோய்விலா பிறைமுகம் சரம் சிரம் துமித்த காய்ந்த வெஞ்சரம் நிருதலம் கவசமார் உருவப் பாய்ந்த வஞ்சகர் இதயமும் பிளந்தன பல்லம் தூடனன் விடு சுடு சரம் யாவையும் துணியா மாடு நின்றவர் வழங்கிய படைகளும் மாற்றா ஆடல் கொண்டனன் அளப்பரும் பெரும்வலி அரக்கர் கூடி நின்ற குறைகடல் வரல்படக் குறைத்தான் ஆர்த்தெழுந்தனர் வானவர் அறுவரை மரத்தொடு ஈர்த்தெழுந்தன குருதியின் பெருநதி ராமன் தூர்த்த செஞ்சரம் திசைதொரும் தொடர்ந்து போர்த்த வெஞ்சின தரக்கரை புரட்டின புவியில் 55 வரைக்கும் ஒரு கணக்கு இல்லைன்னா எனக்கும் கணக்கு விடும். தோன்றும் ஆழ்வரை தொகையென துவன்றிய நினச்சேரு ஆன்ற வாழ்வை சலகையை புகழ்வதன் அமர்வேட் ஊன்றினாரெல்லாம் உழைந்தனர் ஒல்லையில் ஒழிந்தார் கான்ற இன்னுயிர் காலனும் கவர்ந்து மெயின் மறந்தான் களிறு தேர்வரி கடுத்தவர் முடித்தலை கவந்தம் ஒளிரு பல்வடை தங்குலத் தரக்கலம் உடலம் வெளிறு சேர்நினம் பிறங்கிய அடுக்களின் மீதா குளிர் தேர்கடி ஓட்டினன் தூடன் கொதித்தான் ஊடறுப்புண்ட மொய்ப்படை கையொடும் உயர்ந்த கோடறுப்புண்ட குஞ்சரம். ஊடறுப்புண்ட மைப்படை கையோடு கையிலே பிடிக்கப்பட்ட படையோடு ஊடு அறுப்புண்டன. அப்படின்னா சேனைக்கு கையில ஆயுதம் பிடிச்சி ஓங்கி நிற்கிறது பாருங்க, அந்த ஆயுதத்தோட அந்த கை துண்டாகி விழுந்துட்டே இருக்கு. ஊடறுப்புண்ட மொய் படை மொய்க்கின்ற படை கையோடு உயர்ந்த கோடறுப்புண்ட குஞ்சரம் உயர்ந்த தந்தங்கள் எழுபட்டன யானைகள் கொடிஞ்சோடு கொடியின் காடறுப்புண்ட காலியல் தேர் சக்கரங்கள் பொருந்தப்பட்ட கால் இயல் காற்றை போல கடுகிய வேகத்திலே செல்லக்கூடிய தேர்கள் கொடியும் இந்த கொடிஞ்சுங்கிறது இந்த சாரதி உட்காரக்கூடிய இடம் அப்படிங்கிறத போன முறையும் பார்த்தோம். அது பரதனுடைய கங்கை கான் படத்துலையும் பார்த்தோம். அது அந்த தேர் உறுப்புகள்லாம் பார்த்தோம். கொடிஞ்சு அது கொடிஞ்சும் தேராகிய காடு பேர் தேர்ல ஏறி வந்துடலாம். அதனால இந்த தேர்களின் காடும் கொடிஞ்சும் ஒன்றாக அறுப்புண்ட காலியல் தேர் கதிர் சாலி சூடறுப்புண்ட என கழுத்து அறுப்புண்ட தொடரம். இது வேடிக்கை பாரு. அதாவது நெல்லை பிடிக்கிறவங்க நெல்லை இருக்கிறவங்க என்ன பண்ணுவான், ஒரு கத்த ஒரு கையில பிடிப்பான், அப்படி கரெக்டுன்னு இந்த ரஜினிகாந்த் இல்ல தம்பிக்கு என்ன ஊரா என்ன ஒன்னொன்னா இருப்பாங்க பண்ண மாட்டாங்களே, ஒரு கொத்தா அப்படி போயிருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. அந்த உதாரணத்தை தான் சொல்றான். கதிர் சாலை சூடு அறுப்புண்ட என கதிர் நெல் முற்றிய நெல் கொத்தாக அறுபடுவது போல கொத்து கொத்தாக குதிரைகளோட கழுத்து அறுபடு. எப்படி அறுபடும்? ஏன்னா ஒரு தேர்ல நம்மள 4 குதிரை கூட்டிருப்போம். இவன் வரப்போறோம் பாருங்க, கரண் தூஷணம் வரப்போற பாருங்க, 25 குதிரை போட்டுருக்கோம்.
அவனுடைய கொத்துக்கள் கொடுத்தா ஒரே சர் ஒரு பிடி ஒரே சர். சூடுன்றது என்ன இதுல? கதிர்ச்சாலி சூடு அறுப்புண்ட உச்சி. இந்த சேவலுடைய கொண்டை இருக்கு பார்த்தீங்களா, உச்சி, அதுக்கும் சூடுன்னு தான் பேரு. சேவலுடைய கொண்டைக்கும் சூடுன்னு தான் பேரு. சாலி நெல்லுடைய நெற்கதிரனுடைய உச்சிக்கும் சூடுன்னு தான் பேரு. இதெல்லாம் அந்த கொத்து நெல் கதிர கொத்து கொத்தா போன மாதிரி குதிரைகளோட கருத்தெல்லாம் கொத்து கொத்தா போச்சான். துருவி ஓடின உயிர்நிலை, உயிர்நிலையை துருவி கொண்டு வர ட்ரில் த்ரூ அப்படிங்கிற, ட்ரில்லிங் த்ரூ அப்படிங்கிற, துருவி ஓடுதல் அதான் வார்த்தை இருக்கு. துருவுதல்ங்கிறது தான் ட்ரில்லிங்கிறதுக்கான வார்த்தை. துருவி ஓடின உயிர்நிலை சுடுசரம் திறந்த கருவி ஓடிய துருவி ஓடின விரைந்து கருவி ஓடின சச்சையும் கவசமும் கடல கருவி துருவி ஓடின உயிர்நிலை சுடுசரம் துறந்த கருவி ஓடி, துறந்த கருவியிலிருந்து வில்லிலிருந்து புறப்பட்ட சுடுசரமானது ஓடியது. எப்படி ஓடியதுன்னு சொன்னா, இருக்கை கட்டப்பட்ட கச்சமும் நெஞ்சிலே பூட்டிக் கொண்டிருக்கின்ற கவசமும் கழன்று விழுமாறு ஓடியது. அருவியென ஓடின என அருவி ஓடின என அழி குருதி ஆறு ஒழுக உருவி ஓடின. அந்த சரங்கள் உடலை உருவி ஓடுகின்ற காரணத்தினால உடலிலிருந்து அருவி போல குருதி ஓட தொடங்கியது. இந்த அழிங்கிறதுக்கு என்ன? அழிக்குருதி. அழிக்குருதினா வழியிற குருதி, பொங்கி பொங்கி வெளியில கொட்டுகிற குருதி, குபு குபுன்னு வருது இல்லையா, அத உருவி ஓடின. எப்படின்னு சொன்னா, கேடகத்தட்டோடு உடல். It is not just piercing one piece. முதல்ல கேடகத்தை தொலைத்து கொண்டு அதுக்குள்ள உடம்ப தொலைச்சிட்டு, அதுக்கப்புறம் பின்னால மாற தொலைச்சிட்டு, அதுக்கு பின்னால போட்டு இருக்கிற இன்னொரு பீஸ, அந்த ஷீல்டினுடைய இன்னொரு பீஸ தொலைச்சிட்டு வெளியில போய் கேடகத்தட்டோடு உடல். உருவி ஓடின கேடகத்தட்டோடு உடல். ஆய்ந்த கங்கபத்திரங்கள் புக்கு அரக்கர்தம் ஆவி தோய்ந்த தோய்விலா பிறைமுகச் சரம் சிரம் துணித்த காய்ந்த வெஞ்சரம் நிருதம் கவச மார்பு உருவ பாய்ந்த வஞ்சர் இதயமும் பிளந்தன தரலாம். எத்தனை வகையான அம்புகள்! கங்கபத்திரம் அப்படின்னு சொன்னா கழுகின் சிறகுகள். கங்கம்னா கங்கம் அப்படிங்கிறதுக்கு கழுகுன்னு பொருள். பத்திரம் சிறகு. கங்கபத்திரம் கழுகு சிறகுகளை வேகத்துக்காக அதன் பின்புறத்தில் பின்முனியிலே தெருகி அமைக்கப்பட்ட கூரான அம்புகள். கங்கபத்திரம்னா அதான் பொருள். ஆய்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட கங்கபத்திரங்கள் எனப்படுகின்ற அம்புகள் அரக்கர்தம் ஆவிக்குள்ளே தோய்ந்தன. உடம்புல தோயல, அவங்க உயிருக்குள்ள போய் தோஞ்சுதான். தோய்விலா பிறைமுகச் சரம் சிரம் துணித்த. இந்த சரம் உள்ள போய் தோய்ந்து விட்டது. அர்த்தச்சந்திர வடிவத்தில் இருக்கு பாருங்க. அர்த்தச்சந்திர வடிவத்தில் இருக்கிற அம்பனுடைய பட்டது என்னன்னு சொன்னா, கழுத்துக்கு தான் குறி வைப்பாங்க. அதை வச்சுட்டு கழுத்துக்கு எதுக்காக குறி வைக்கிறான்னு புரியும். வச்சானா நேரம் வந்து அப்படியே வாங்கிட்டு அப்படியே போயிடும். அதான் பிறைச்சந்திர அம்புக்கு உண்டான ஒன்று. அதை அடிக்கிறதுக்கு இருக்கும், இல்லை வில்ல துணிக்கிறதுக்காக அதை பயன்படுத்தும். ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். கூரான முனையை விட அதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். அதான் தோய்வியில் இந்த சரங்கள் தோய்ந்தன. அப்படி தோயாத பிறைமுக சரம்
என்ன பண்ணித்தனா சிரம் துணித்த தலையை வெட்டின்னு போயிடுத்து. காய்ந்த வெஞ்சரம் நிருதம் கவசமார்பு உருவ பாய்ந்த. வெம்மையான சரங்கள் அரக்கர்களுடைய கவசம் அணிந்த மார்பை உருவிக்கொண்டு பாய்ந்தன. முதல் பாட்டிலே சொன்ன மாதிரி பாய்ந்த. வஞ்சர் இதயமும் பிளந்தன பல்லம். பல்லம்ங்கிறது சொன்ன இட் இஸ் சம்திங் லைக் மோட்டார் சைக்கிள் ஸ்போக்ஸ். மெலிஸ் அம்புகள், மெலிஸ் அம்புகள் எல்லாம். அதாவது இதை என்ன பண்ணுறதுன்னா பள்ளங்களை ஒன்றா நான் உங்களுக்கு வேணா ஒரு இதில் இருக்கு வேற ஹிஸ்ட்ரி சேனலில் இந்த பழைய ஆயுதங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு இது சீரியல் வந்திருக்கு. ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு சீரியல். அதில் ஒருத்தன் வந்து ஒரு சிங்கு சக்கர படையை சுழற்றி விட்டு காட்டான். விரலில் விட்டு அது எப்படி இருக்குன்னா பெரிய வட்டமாக இருக்குது. அப்புறம் எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிறான். அதனுடைய பல் வந்து சின்ன பல்லாக இருக்குது. நமக்கு வந்து நம்ம கியர் இல்லையா, பெவல்டு கியர்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம சாய்வான பெவல்டு கியர்னு சொல்கிறதுக்கு அந்த மாதிரி பெவல்டு கியராக இருக்குது. அது விரலில் விட்டு அப்படி சுற்றுறான். அப்படி விடுறான். ஒரு 20 அடி தூரத்தில் ஒரு கரும்பு நட்டு வச்சிருக்கான். அப்படியே நேராக போய் அந்த கரும்பு அப்படியே ஒரு வெண்ணெய் வெட்டுற மாதிரி வெட்டி 2 துண்டா அது விழுது. போயிட்டு திரும்பி வருது. திரும்பி வரும்போது அதை பிடிக்கிறான் பாருங்க. அது பிடிக்கிறதுலாம் அதுக்கு விஷுவல்ஸாக காட்டிருக்கான். நீங்கள் இதெல்லாம் யூடியூப்ல பார்க்கலாம். யூடியூப்ல பார்த்து தான் நான் இதெல்லாம் தெரிஞ்சுட்டேன். நிறைய விஷயங்களை பற்றி தான் ரிலேட் பண்ணிட்டேன். இந்த பல்லம்ங்கிறத என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அவன் ஒரு சர்க்குலராக ஒரு டியூப் வச்சுருக்கான். அதில் வந்து ஹோல்ஸ் இருக்கு. அதில் இந்த மாதிரியான மெலிஸ் கம்பிகளை ரொப்பிடுறான். முதலே ரொப்பி வச்சுக்கிறான். ஒரு அதாவது இந்த ஃபிளிட் பம்ப் இருக்கு பாருங்க, அந்த மாதிரியான ஒரு பம்பு அது கூட அங்கே அதை ரொப்பி வச்சுக்கிறான். எடுத்து அப்படின்னு ஒரு தட்டுறான். அத்தனையும் ஒரே நேரத்தில் புறப்படுது. அதான் பல்லம்ங்கிறது. இது அந்த மாதிரி என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, கோத்து வச்சிருப்பாங்க. அதை எடுத்து விடும்பொழுது நேரம் அப்படி போனது அரக்கர்களுடைய இதயத்தையும் விளங்குறான். இதுல உள்ள கிண்டல் என்னன்னு சொன்னா, அது வன்னெஞ்சது. அந்த இதயம் வன்மையான இதயம், கருங்கல் இதயம். அதை கூட பிளந்துதான். இதயமும் அப்படின்னு ஒரு உண்மை போட்டான். இதயமும் பிளந்தது. அரக்கர்தம் இதயமும் படிக்கணும். வஞ்சர் இதயத்தை வந்து பிளக்கிறது சாதாரண விஷயமா? அது எவ்வளவு ஹார்ட் அண்ட் கேஸ், ஹார்ட் அண்ட் ஹார்ட். இதயமும் பிளந்தன பல்லம்ங்கிறது இந்த மெலிசாம்புகள். தூடனன் விடுசரம் யாவையும் துணிய மாடு நின்றவர் வழங்கிய படைகளும் மாற ஆடல் கொண்டன என அளப்பெரும் பெருவெளி அரக்கர் கூடி நின்றவர் அக்குறைகளும் வரல்வட குறைத்தான். நம்ம வாதியார் இப்போ பூந்து விளையாடுறார். நம்ம ராமச்சந்திரன் அவர் வந்து நம்ம ராமச்சந்திரன் இங்க பூந்து விளையாடிட்டு இருக்கார். தூடனன் விடுசரம் யாவையும் துணியா. தூஷணன் விடுகின்ற அம்புகள் ஒவ்வொன்றையும் துணித்த வண்ணமாக மாடு என்ற வழங்கிய படைகளும் மாற்றா. பக்கத்துல அவனை சுற்றி நெருக்கமாக நின்று கொண்டிருந்தார். மற்ற அரக்கர்கள் செலுத்திய அம்புகளையும் அதற்கு மாற்றாக அம்புகளை செலுத்தியவாறு ஆடல் கொண்டன. ஆடல் கொண்டனா அது வந்து கொலவெறி தாண்டவம் ஆடினான் அப்படின்னு சொல்லி தாண்டவம் ஆடினான்னு சொல்றாங்க. தாண்டவம் ஆடு உத்திர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சான். ஆடல் கொண்டன் அளப்பாரும் பெருவலி அரக்கர் கூடி நின்ற குறைகடல். அரக்கர்கள் கூடியிருப்பதாகிய அந்த பெரிய ஒலிக்கின்ற கடலை வறள்பட குறைத்தான். கடல் வறண்டு போகுமாறு குறைத்தான். முருகன் வேல் விட்டு கடலை பருகியதுன்னு இவர் வந்து கடலை பருகிறதுக்காக தீர்னார். கடல் தீர்படல சேது பந்தன படத்துல இழுத்துடுறாரு இல்லையா, அந்த மாதிரி அந்த குறைகடல் வரல்பட குறைத்தான்.
ஆர்த்தெழுந்தனர் வானவர் அறுவரை மரத்தோடு ஈர்த்தெழுந்தன குருதியின் பெருநதி ராமன் தூத்தவே செஞ்சரம் திசை தரும் தொடர்ந்து போர்த்த வெஞ்சனத்து அக்கறை புரட்டின பூமியில். நடக்கிற யுத்தத்தை பார்த்து வானவர்கள் ஆர்ப்போடு எழுந்தார்கள். மலைகளையும் மரங்களையும் குருதி நதி ரத்த வெள்ளம் புரட்டி கொண்டு போயிட்டு ராமன் தூர்த்த செஞ்சரம் திசை தரும் தொடர்ந்து போட்ட ராமன் தொடர்ந்து விட்டுக்கொண்டே இருந்த அம்புகள் ஒவ்வொரு திசையிலும் போய் நிறைத்தன. இந்த சிச்சுவேஷனை மனசுல கற்பனை பண்ணிக்கணும். ராமன் ஒருத்தனா நிற்கிறான், இதுல 14,000 பேர் உள்ள ஒரு சைன்யம் நிற்கிறது. ஒரு 1000 பேர் அப்படின்னா எப்படி இருந்துக்கும்? நீங்க வந்து நேராக போய் பெங்களூர் ஸ்டேஷனுக்கு போங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போங்க. ஒரு ரயில் வந்து நின்னவனும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இறங்கி போனா ஒரு வண்டியில மிஞ்சி போனா 2000 பேர் வரும். ஒரு வண்டியில மிஞ்சி போனா 2000 பேர் வரும். அந்த ஸ்டேஷன்லேருந்து அவங்க இந்த 2000 பேர் வெளில வரதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும்? அப்போ அதை 7 பங்கா பெருக்கிக்கலாம். அதான் 14,000. பற்றி எவ்வளோ பெரிய சைன்யம் அவனை சுற்றி இருந்தது. அப்போ அவனுடைய அம்புகள் பாயணும்னு சொன்னால் எத்தனை அம்புகள் பாயணும்? இது அத்தனை ஒரு முகூர்த்த காலத்தில் முடிஞ்சிருக்கு. ஒரு முகூர்த்தங்கிறது ஒரு 2.5 நாள். 2 நாள்னா ஒரு நாளைக்கு 24 நிமிஷம். அதாவது ஒரு முகூர்த்தம்னா 1 மணி நேரம். 1 மணி நேரம் நடந்த யுத்தம். அப்போ இந்த 1 மணி நேரத்தில் இவன் அத்தனையும் பொறுத்து இருக்கணும்னு சொன்னால் இந்த அம்புகள் எங்கெங்கெல்லாம் பாய்ஞ்சிருக்கணும். இது அத்தனையும் நீங்கள் மனசில் வாங்கினீங்கன்னா இந்த காட்சி அப்படியே தெரியும். இந்த படுபாவி அத்தனையும் பண்ணியிருக்கான். திசை தோறும் ராமன் தூத்த செஞ்சரம் திசை தரும் தொடர்ந்து போர்த்தது மட்டும் அல்ல, வெஞ்சனத்து அறக்கரை புரட்டின புவியில் ராட்சர்களை, கோபம் கொண்ட அரக்கர்களை தரையில போட்டு புரட்டிது. வந்து குத்து புரள வேண்டியதாங்க. தோன்றும் மால்வரை தொகை என துவன்றிய நினைச்சேர். கொழுப்பினுடைய குவியல் குவிஞ்சு ஒத்த 2 பேருக்கு நம்ம உடம்புலயே எத்தனை கொழுப்பு இருக்கும்? ஒரு அரக்கன் உடல்னு நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளாம் சரி ஒரு ஆவரேஜ் 6 அடி, அவன்லாம் ஒரு 20 அடி 35 அடி 40 அடி. அதுக்கேற்ற மாதிரியான பெருமன், அதுக்கேற்ற மாதிரியான எவ்வளவு இது சொல்லலாம். அப்போ அந்த உடம்புக்குள்ளே எத்தனை கொழுப்பு இருக்கணும்? அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் விழுந்தார்கள்னா அவர்களுடைய கொழுப்பினுடைய அளவு எவ்வளவு இருக்கணும்? தோன்றும் மால்வரை தொகை என மலைக்கூட்டங்களை போல நிலக்கூட்டமானது பெருகிக்கொண்டே இருந்தது. நிலச்சேர், நிலத்தாலே கொழுப்பினாலே உண்டாகிய சேர். ஆண்ட பால் வயிற்று அழகையை புகழ்வது என் பெரிய வயலை கொண்ட அழகை. இந்த அழகைன்னா பேயின் அர்த்தம். இங்க கழுத்து அறுபட்ட துணங்கை கூத்து ஆடுகின்ற அந்த கபந்தம் இருக்க, அது வயறு இவ்வளவு பெருசா இருக்கு, கழுத்து அறுபட்டு போச்சு, டான்ஸ் ஆடி இருக்கு. அது எத்தனை ஆடிட்டு இருக்கு அந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. அதை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்குங்கிறான். ஆண்ட பாழ் வயிற்று அழகையை புகழ்வது என் அமர்வேட்டு ஊன்றினார் எல்லாம் உழைந்தன். சண்டையை விரும்பி ஊன்றினார், வந்து திடத்தோடு நின்றார்களே, ஊன்றி நின்றார்களே, அவங்க எல்லாம் உழைந்தார், குலைந்து போய் விழுந்தார்கள். ஒல்லையில் ஒழிந்தார், விரைவாக அழிந்தார்கள். காண்ற இன்னுயிர் காலனும் கவர்ந்து மை மறந்தான். அவனுக்கு டயர்ட் ஆயிடுச்சு பாவம். இங்கேயும் அங்கேயும் ஓட்டம். இதை கொண்டு போய் இங்கேருந்து இந்த ஒரு உயிரை கொண்டு போய் அங்கே விட்டு மறுபடியும் திருப்பி வந்து இந்த உயிரை கொண்டு வந்து அங்கே விட்டு எத்தனை தான் ஓடுவான் அவன் பாவம். ஓடி ஓடி டயர்ட் ஆயிட்டான். மெய் மறந்தான். மெய் மறந்தால நாட் மெய் மறந்தது. உடம்புல இனிமே சக்தி இல்லை, அப்படி ஆயிடுது.
களிறு தேர்பரி கடுத்தவர் முடித்தலை கவந்தம் ஒளிரு பல்படை தம் குலத்து அரக்கர்தம் உடலம் வெளிறு சேர் நிறம் பிறங்கிய அடுக்கலின் மீதா குளிரு தேர் கடுதி ஓட்டினன் தூடனன் கொதித்தான். தூஷணன் அவனுக்கு உள்ள கொதிப்பு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி நிலை ஏற்பட்டால் யாராக இருந்தாலும் நிலை குறைந்து போவார். தூஷணனுக்கு இருக்க இருக்க வேகம் இருக்கு. உதயம்பின் பட்டுப்பாடு ஒன்றும் கழிவு சிதைவிடத்து உலகார் உறவோர் உறவோர்னா உறவோர் ஒத்துக்கணும். தூஷண உறவோர்னா உறவோர்னு ஒத்துக்கணும். அத கம்பன் மறவாமல் ஒத்துக்கொண்டு இருக்கிறான். அதை மறுக்கவே இல்லை. அவன் உறவன் தான். ஆனா அறவோனான்னு கேட்காது. அது வேற விஷயம். உறவோன் அறவோனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. களிறு தேர் பரி கடுத்தவர் முடித்தலை கவந்தம் ஒளிரு பல்படை தம் குலத்து அரக்கர்தம் உடலம் வெளிறு சேர் நினம் பிறங்கி அடுக்கலின் மீதம். என்ன பண்றான்னா தேர் ஓட்டின்னு வரான். தேர் ஓட்டின்னு வந்தா வழி நடுக என்ன ஸ்மூத் ரைடா, ரோடு ஃப்ரீ ரோடா, உடம்பு பூரா எங்க பார்த்தாலும் பிணக்காடா கிடக்கு, அறுபட்ட உடல்களா கிடக்கு, யானைகள், உடைந்து போன தேர்கள், குதிரைகள், கோபம் கொண்டவர்களுடைய தலைகள், கடுத்தவர் முடித்தலை, கபந்தம் தலையில்லாத உடல், ஒளிரு பல்படை ஒளி வீசுவதாகிய பலவிதமான ஆயுதங்கள், தம் குலத்து அரக்கர்தம் உடலம், தன் குலத்து அரக்கர்களுடைய உடல் சிதறி கிடக்கிறது, வெளிறு சேர் நிலம், வெளையர்னு வெளுத்து போய் கிடக்கிற கொழுப்பு, இப்படி குவிந்த அடுக்கல், எப்படி ஒண்ணு மேல ஒண்ணா குவிஞ்சு நல்லா ஒரு மேபி ஒரு 7-8 மீட்டருக்கு உயரத்துக்கு இருந்திருக்கும். குளிர் தேர்மை விரைவாக முழக்கம் செய்கின்ற தன்னுடைய தேரை கடிது வேகமாக ஓட்டினான். தூஷணன் கொதித்தான். அறங்கொள்ளாதவர் ஆக்கைகள் அடுக்கி அடுக்கல் பிறங்கி நின்றன கணிப்பெய்தார் பெருங்கடுவிசையால் கரங்கு போன்றது ஆயினும் பிணப்பெருங்காட்டு இறங்கும் ஏறும் அத்தேற்பட்டது யாருது என இசைப்பாம். அரிதின் நீதினன் ஐந்து பொய் உதைப்ப பரியால் உருதும் ஆழியது ஒரு தனித்தேரினன் மேகத்து எழுதை நீக்கிய இந்துவின் புதுகின்ற ராமன் தெருதும் வாழ் கனை கூற்று எதிர் ஆவி சென்ற தேரையும் சிதையுடை மத என தேர்மேல் நின்ற தூடனன் தன்னையும் நெடியவன் நோக்கி நன்று நன்று என் நிதை என அருள் இறை நயந்தான் என்ற காலத்து அவ்வையவன் பகழி 3 எய்தான். தூரவட்ட என் திசைகளை தனித்தனி சுமக்கும் பாறை எட்டினோடு இரண்டினில் ஒன்று பார்ப்புறக்க பேரவிட்டவன் முதுதனி போடையின் பிறங்கும் வீரப்பட்டத்தில் பட்டன விண்ணவர். பிறங்கும் ஒரு பாடம், பிறழும் ஒரு பாடம். ஓஹோ, விண்ணவர் வெறுவர். எய்த காலமும் மதியன் நன்று என்று என நினைத்து ராமன் செய்வதை முழுவதன் கடுங்கனை தெரிந்தான். நொய்தின் அங்கு அவன் நொரில் பறித்தேர் படலூரி கையில் வெஞ்சிதை அறுத்து புதிர் கவசமும் கடிந்தான். இந்த சொற்கள் எல்லாம் கவனிங்க, என்னென்ன அருமையான சொற்கள்லாம் விளையாடுது. நொரில், நூறுதல், நூறுதல்னா ஆக்குறது. நொரில் தேர், நொரில்ங்கிறதுக்கு விரைவான அப்படின்னு பொருள். சொல்லலாம் கவனிங்க. இதெல்லாம் கம்பன் இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய சொற்கள் எல்லாம். சொல்ல ஆட்சியை எப்படி வளப்படுத்திக் கொள்வதுன்னா இதெல்லாம் கம்பன் கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய சொற்கள். இங்கே இந்த ஆரம்பிக்கணும். அறங்கொள்ளாதவர் ஆக்கைகள் அடுக்கிய அடுக்கல் பிறங்கி நீண்டன. அறத்தை கை கொள்ளாதவர்களாகிய அரக்கர்களுடைய உடல்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டு அடுக்கிய அடுக்கல், அந்த அடுக்கி வச்சிருக்க அந்த உயரமான அந்த ஸ்டாக், அது பிறங்கி நின்றன. அது பாட்டு பெரிய அளவுல குவிந்த வண்ணமாக இருந்தன. களிப்பில
பெருங்கெடு விசையால் கரங்கு போன்றுள்ளதாயினும், இதை கணக்கில்லாத அளவுக்கு இப்படி பிணங்கள் விழுந்து கொண்டே இருக்கின்றன. பெருங்கெடு விசையால் கரங்கு போன்றுள்ளதாயினும், தாம் செல்லுகின்ற வேகத்தினாலே காற்றாடி போல செல்லக்கூடியது என்றாலும், பிணப்பெருங்காட்டில் இறங்கும் ஏறும் அத்தேர் பட்டது யாது என உரைப்பான். அது என்ன, சாதாரணமாவா ஏற முடியும்? குதிரை தாண்டிடும். குதிரை ஒரே தாண்டி போயிடும். குதிரைகளுக்கு அது லட்சியம் இல்லை. சக்கரை ஏறணும், அது மேல அது பின்னால் சக்கரை ஏறியாம குதிரை ஏறிடும். சக்கரை இருக்கும்போது ரெண்டு காரியம் ஆகலாம். ஒன்று, அது மேல ஏறி வரலாம், அது நசுக்கி கொண்டு வரலாம், அல்லனா அதை தரன்னு இழுத்துன்னு வரலாம். இப்ப தேர்பட்ட பாடு யார் படுவார்? தாளம் போடுமோ தடி போடுமோ யார் படுவார் அப்படின்னு பாரதி. தேர்பட்ட பாடு யாரு என உரைப்பான். என்னால எப்படி சொல்ல முடியும்? இதை விட என்ன அழகா சொல்லணும்பா. அறுதியின் எய்தினன் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதினான். அறுதியின் எய்தினன் 5 கொய்யுளை பரியா 25 கொய் உலை. கொய் உலைன்னா கத்தரிக்கப்பட்ட பிடை மயிர் அர்த்தம். உலை அப்படின்னு சொன்னா பிடை. குதிரைக்கும் உலை உண்டு, சிங்கத்துக்கும் உலை உண்டு. இது கொய் உலை, அது கொய்யப்படாத உலை. இது கொய் உலை அப்படின்னு சொன்னா குதிரைன்னு அர்த்தம். கொய்யப்பட்ட உலை உள்ள விலங்கு எது? குதிரை. 5 கொய் உலை புறவி பரியால் 25 குதிரைகளை பூட்டிய தன்னுடைய ரதத்தை செலுத்தி கொண்டு மிக சிரமப்பட்டு அந்த இடத்தை அடைந்தான். ராம இருக்கிற இடத்தை அடைந்தான். உருளும் ஆழியது ஒரு தனி தேரினன் உலகத்து இருளை நீக்கிய இந்துவில் பொறுகின்ற ராமன். இருளை நீக்கிய இந்து இவனுடைய கோபத்தினாலையும் இவனுடைய வம்சத்தினாலேயும் இவனை என்னன்னு சொல்லணும்? சூரியன் சொல்லணும். இருளிய நீக்கிய சந்திரனை போல அவன் குளிர்ச்சியாக இருக்கிறான். ராமனுக்கு கோபம் வரதான் இனிமேல் தான் பார்க்க போறேன். இது வரைக்கும் ராமனுக்கு கோபம் பார்க்கல. இந்த சண்டையில கோபம் வரப்போறது. இருளை நீக்கிய இந்துவில் பொலிகின்ற ராமன் தெருளும் அரக்கன் தெருளும் வார்கனை கூற்று எதிர் ஆவி சென்று என்ன. அவனுடைய அம்புக்கு நேர தான் உயிரை கொண்டு போய் காட்டுற மாதிரி ரொம்ப கட்டப்பட்டு வந்து சேர்ந்துட்டான். இந்த எடுத்துக்கோன்னு அவன் உயிரை கொண்டு போய் அம்புக்கு நேரம் காட்டுற மாதிரி ரொம்ப கட்டப்பட்டு அந்த இடத்துக்கு ராமனுடைய இதில் சேர்ந்தான். சென்ற தேரையும் சிலையுடை மலை என தேர்மையில் நின்ற தூடனன் தன்னையும் நோக்கிய நிமலன். அப்படி ஓடி வந்த தேரையும் அதற்கு மேல் வில்லை பிடித்த மலை போல நிற்கின்ற தூஷணனையும் பார்த்த நிர்மலனாகிய ராமன் நன்று நன்று நின் நிலை என்று அருள் இறை நயந்தான். என்ன அழகா வந்திருக்கேடா அப்படின்னு அப்போ ஒரு பண்ணி கொஞ்சம் அப்படி நயந்து பாராட்டி என்ற காலத்து இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்ற காலத்து பெய்யவன் பகழி 3 எய்தான். 3 அம்புகளை ஒன்னா கோத்து விட்டான். எங்க அடிச்சது அப்படின்னு சொன்ன ராம மேல தூர வட்ட எண் திசைகளை தனித்தனி சுமக்கும் பார 8 2 2 1 பார் புறக்க பேர விட்டால் நுதல் அணி ஓடையில் பிறழும் வீரபட்டத்தில் பட்டன விண்ணவர் தூர வட்ட எண் திசைகளை தனித்தனி சுமக்கும் பார 8. உலகத்தினுடைய எல்லைகளாகிய தூரம் ஒவ்வொரு 8 திசையிலையும் தூர இருக்கக்கூடிய ஒவ்வொரு எல்லையிலும் இருக்கக்கூடிய திசை யானை 8 திசை யானையோடு உலகத்தை தாங்கக்கூடியது இன்னும் 2 இருக்கு.
ஆதிசேஷன் ஒண்ணு, கூர்மம் ஒண்ணு. வார எட்டினோடு இரண்டினில் ஒன்று, இரண்டில் ஒன்றாகிய ஆதிசேஷனை, அது இது என்னன்னு சொன்னா, ஆதிசேஷனை அயோத்திக்கு திருப்பி அமிச்சான். ஆதிசேஷன் தான் கூட இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும். அவருடைய பாதுகையா ஆதிசேஷன் அம்சம் தான். பரதன் மூலமாக அதை திருப்பி அமிச்சான் இல்லையா? இந்த மாதிரி செய்திகள்லாம் அங்கங்க சிந்திட்டு போவான். வார எட்டினோடு இரண்டில் ஒன்று ஆதிசேஷனுடைய அம்சமாகிய தன் பாதுகையை பரதன் மூலமாக அயோத்திக்கு திருப்பி அனுப்பியவனாகிய ராமன் பார் புறக்க பெயர விட்டான். தன் பாதுகையை புவியை காப்பதற்காக தன்னிடத்திலிருந்து பெயர விட்டவன். அவன் முதல் அணி ஓடை, அவனுடைய நெற்றியில வீரபட்டம் கட்டியிருக்கான். முதல் அணி ஓடை அந்த வீரபட்டத்துல வந்து அடிச்சது அந்த 3 அம்பும். வீரபட்டத்தில் பட்டன விண்ணவர் வீழ்வர். விண்ணவர்கள் எல்லாம் அஞ்சு நடுங்குமாறு 3 அம்புகளும் அவருடைய வீரபட்டத்திலே வந்து தைத்தன. இது காலம் பலியும் நன்று என நினைந்து ராமன் செய்த சேயொழி முருவல். அட்டங்கப்பா, என்ன வேகண்டா அடிச்ச வேகம்! அது மட்டும் இல்ல, அழுந்த அடிச்சிருக்காண்டா. பீஷ்மர் அர்ஜுனனுடைய அம்புகளை எழுதும்போது, இது சிகட்டி ஈர அம்பு இல்லை, என்னோட அர்ஜுன ஈர அம்பு, எப்படி அடிக்கிறான் என் அர்ஜுனன், அவன் கைக்கு தான் என்ன வலிமை அப்படின்னு அவர் வந்து அவரோட பேரனை நினைச்சு பேரும் போடுவார். இவருக்கு பேரனை பேத்தியா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் எதிரிகிட்ட அவனுடைய வலிமையை ஆட்ட எங்க அப்பா என்ன தொழில். இந்த தொழில் தெரிஞ்சவனுக்கு தான் தொழில் தெரிஞ்சவனுடைய இதை ரசிக்க தெரியும், அவனோட தொழில் வேகத்தை ரசிக்க தெரியும். ரசிச்சு சொல்றான், ஆட்டேங்கப்பா என்ன ஸ்பீடுறான். அது மட்டும் இல்லை, எப்படி அழித்து அடிக்கிறான்டா அப்படின்னு லேசா சிரிச்சான். நோய்தில் அங்கு அவன் நோரில் பட அப்படி சிரித்து கொண்டே ஒரு செகண்ட்ல நோய்தில் விரைவான அவனுடைய பறித்து பட நூறி தூள் தூளா போற மாதிரி கையின் வெஞ்சிலை அறுத்து ஒரு கவசம் ஒரு செகண்ட். இந்த பக்கத்துல ஒரு அந்த தேர பொடிப்படியா அடிச்சான், கையில் இருக்கிற வில்ல அறுத்தான், அவனுடைய கவசத்தை உடைச்சான், ஆளை நிராயுத பணி ஆகிவிட்டான். இந்த நொரில் படாங்கிறதும் நொரில் பறித்தேன் விரைவான நொய்துங்கிறதும் விரைவானதான். நொய்தல் அப்படிங்கிறது எளிதா நொய்தல் நொய்ய சொல் நுட்கொலிட்டு இல்லையா? தேவர் ஆர்த்தழ முனிவர்கள் திசைதரும் சிலம்பும் ஓவில் வாழ்த்தொலி கார்கடல் முழக்கென ஓங்க காடா இது வல்லையேல் நீ என கணையொன்று ஏவினான் அவன் எயிருடை நெடுந்தலை இழந்தான். ராமாயணத்துல ராமன் சொல்ற முதல் டா ஒரே டான்னு நினைக்கிறேன். இது தம்பி தலையற்றபடியும் தயரதன் சே அம்புபடையை துணிபடுத்ததும் அறிந்தான். வெம்புபடை விற்கை விசைய கரன் வெகுண்டான் கொம்புதலை கட்டிய கொலைக்கரியோடு ஒப்பான். அந்த கணும் உட்கிட அரக்கர் கடலோடும் சிந்துரம்பய புறவி தேர்திசை பரப்பி இந்துவை வளைக்கும் எழிலிக்குலம் எனத்தான் வந்து வரி விற்கை மத யானையை வளைத்தான். அடங்கலில் கொடுந்தொழில் அரக்கர் அவ்வனந்தன் படம் கிழிதர படிதனில் பலவித போர் கடம்களுள் தடங்களில் தேர்வரி கடாவி தொடங்கினர் நெடுந்தகையும் வெங்கனை துறந்தான். துடித்தன கடற்கரி துடித்தன பரித்தேர் துடித்தன முடித்தலை துடித்தன துடித்தோள் துடித்தன மணிக்குடர் துடித்தன தசைத்தோல் துடித்தன கடல் துணை துடித்தன இடத்தோள். வள்ளுவருடைய ஸ்டைல் இது. ஒரே வார்த்தையை போட்டு பொட்டு பொட்டு எடுப்பார். பட்டுக்கு பற்றான் பற்றினே பட்டுக்கு பட்டுக்கிட்டார். அது உடனே சொல்ல வரும். இந்த மாதிரி இப்படி ஒரு சொல்ல வச்சுட்டே விளையாடுவேன். அந்த விளையாட்டு திருக்குறள் செயல் விளையாட்டு. வள்ளுவர் வந்து எப்படியெல்லாம் அவருடைய இம்பேக்ட் ஒன்று இருக்குங்கிறது இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். தேவர் ஆர்த்தேட
முனிவர்கள் திசைதோறும் சிலம்பும் ஓவில் வாழ்த்து ஒலி கார்கடல் முழங்க முழக்கென ஓங்க கார்கடல் முழக்கென ஓங்க காடா நீ காடா இது வல்லையேல் நீ என கணை ஒன்று ஏவினான் அவன் எயிருடை நெடுந்தலி இழந்தான். இப்ப என்ன பண்ண, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 3 அம்பு அவனுடைய நெத்தியில பாஞ்சது, வீரப்பட்டத்துல பாஞ்சது. அடேங்கப்பா நல்லா தான் ஸ்ட்ராங்காக தான் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், அடுத்த செகண்டு அவனுடைய தேரை நொறுக்கினான், அவனுடைய கவசத்தை உடைச்சான், அவனுடைய கையில் வில்ல இருக்கான். அடுத்த செகண்ட் என்ன பண்ணா, தேவர் ஆர்த்தேழ தேவர்கள் ஒலித்து இழவும் முனிவர்கள் திசைதோறும் சிலம்பும் ஓவில் வாழ்த்தி எல்லா திசைகளிலும் முனிவர்கள் கூறுகின்ற ஆசி மொழியானது கருங்கடலை போல ஓசை பெற்றதாக எல்லா திசைகளையும் ஒலிக்கவும் காகடா நீ இது வலே உன்னால முடிஞ்சா காத்துக்கோடா, இந்த அம்புலேருந்து உன்னால தப்பிக்க முடிஞ்சா தப்பிச்சுக்கோடா அப்படின்னு சொல்லி ஒரு அம்பு விட்டார். ஒரு விட்ட அந்த கணத்தில அவன் கழுத்துக்கு மேல தலை எழுந்துட்டான். அவன் எயிருடை பெரிய பற்களை உடைய கோரப்பற்களை உடைய தலையை, பெரிய தலையை இழந்தான். இது விராத நாராயண படலத்துல வஞ்சனையடா மீள்தி எங்கே அகழ்தின்னு வரும். அதுவும் ஒரு அடா இருக்கு. அது வந்து யார் சொல்லுவா, ராமன் சொல்லுவா, லக்ஷ்மணன் சொல்லுவா? எத்தனை டா வருதுன்னு நான் வந்து அதை ஒரு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதை ஏன்னா எனக்கு வந்து பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா, அவன் பாடலை பண்ணோடு ஒருவன் பாடினானடா, கேட்டு கிறுகிறுத்து போயினேனடா அப்படின்ட்டு அந்த கிறுக்கில் ஒரு மொழி பொறுப்பாயேடா அப்படின்னா ஒரு விநாயகருடைய பாட்டு. அவர் அத்தனை டா எதுக்காக போட்டாருன்னா, பாரதி பாடல்கள் டா அதிகம் அப்படின்ட்டு ஒரு அபிப்பிராயம் உண்டு. இவர் வந்து நம்ம இதான் ராமநாதர் கீர்த்தனை, அருணாச்சல கவிராயருடைய ராமநாதர் கீர்த்தனை. இது மூலமும் அது கம்பராமாயணத்தினுடைய பாடல்களும் சேர்ந்து இருக்காங்க. இந்த பாடல்கள் எல்லாம் முழு வடிவாக இருக்கு. யாரும் பாடுறதில்லை, அவர் போட்ட இடத்துலையும் யாரும் பாடுறதில்லை, போட்டோம். இதுல எதுக்காக இதை சொன்னா, நீ ஏவனடா அப்படின்னு ராவணன் கேட்கும்போது, ராமசாமியின் தூதன் நானடா, அடட ராவணா நானடா, என் பேர் என்ன வானடா. எத்தனைடா, ஒரு டா அவர் போட்டிருக்காரு, எத்தனைடா. அவரெல்லாம் விட்டாங்க. பாரதியை பிடிச்சி குறை சொல்றாங்களேன்னு எனக்கு ஒரு வருத்தம். அதுல தான் இந்த கம்பனை என்ன ஆரம்பிச்சேன், கம்பன்ல எத்தனை டா இருக்குன்னு என்ன ஆரம்பிச்சா. நீங்க சொல்ற மாதிரி கணக்கு எடுத்தோம்னா இது 2வது டா, ராமன் சொல்ற 2வது டா. இது சுடர்வாய் வாடி தாங்கிய வலங்கையவர் அப்படின்னு வருது, 2 பேரும் சொல்ற மாதிரி வருது. எங்க இந்த வஞ்சனையடா மீள்தி எங்க நீங்க சொன்னல, அது சுடர்வாய் வாடி தாங்கிய வலங்கையவர் 2 பேரும் சொல்ற மாதிரி, 2 பேரும் சொல்றாங்க. அதாவது 2 பேரும் ஒருவரெல்லாம் சொன்னாங்கதான் வச்சுக்குவாங்க. காடா நீ வதலியல் இது நீ என கணை ஒன்று ஏவினான் அவன் விட்ட மாத்திரத்துல துப்பாக்கியில இருந்து தோட்டா வெடிச்சா இதுக்கு அதுக்கு எவ்வளவு நேரம் வித்தியாசம் இருக்கு, உயிர் பிராணம் போறதுக்கு.